ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு ஒன்றிய பகுதி ஆகும். இது முன்பு ஒரு மாநிலமாக இருந்தது. ஆனால் 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி இந்திய அரசாங்கம் ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்புச் சட்டம் 2019 நிறைவேற்றியதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என இரண்டு புதிய ஒன்றிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. வரலாறு: ஜம்மு காஷ்மீர் ஒரு காலத்தில் ஒரு சமஸ்தானமாக இருந்தது. 1846 முதல் 1947 வரை இது பிரிட்டிஷ் இந்தியாவின் ஆட்சியின் கீழ் இருந்தது. இந்திய பிரிவினைக்குப் பிறகு அப்போதைய மகாராஜா ஹரிசிங் இந்தியாவுடன் இணைய முடிவு செய்தார். 1947 அக்டோபர் 26 முதல் 27 வரை தேதிகளில் இணைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது. 1950ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் 370வது பிரிவு ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது. 2019ஆம் ஆண்டு இந்த சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது. நிலவியல்: ஜம்மு காஷ்மீர் பல்வேறு நிலப்பரப்புகளை கொண்டது. இதில் காஷ்மீர் பள்ளத்தாக்கு, ஜம்மு மலைப்பகுதி மற்றும் லடாக் உயர் பீடபூமி ஆகியவை அடங்கும். இங்கு ஜீலம், செனாப் மற்றும் தாவி போன்ற முக்கியமான நதிகள் பாய்கின்றன. இமயமலை மற்றும் பீர் பாஞ்சால் மலைத்தொடர்கள் இப்பகுதியின் முக்கிய மலைகள் ஆகும். ஸ்ரீநகர் கோடைக்காலம் மற்றும் ஜம்மு குளிர்காலம் ஆகியவை இதன் தலைநகரங்கள் ஆகும். பண்பாடு: ஜம்மு காஷ்மீர் பல்வேறு மதங்கள் மற்றும் கலாச்சாரங்களின் சங்கமமாகும். இங்கு இந்து, முஸ்லிம், சீக்கிய மற்றும் பௌத்த மதங்களைச் சேர்ந்த மக்கள் ஒற்றுமையாக வாழ்கின்றனர். காஷ்மீரி மொழி, டோக்ரி மொழி, உருது, இந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகியவை இங்கு பேசப்படும் முக்கிய மொழிகளாகும். பாரம்பரிய இசை, நடனம், கைவினைப் பொருட்கள் மற்றும் உணவு வகைகள் இப்பகுதியின் தனித்துவமான பண்பாட்டு அடையாளங்களாகும். காஷ்மீரியத் எனப்படும் காஷ்மீரின் கூட்டு கலாச்சாரம் மிகவும் பிரசித்தி பெற்றது. தற்போதைய நிலை: 2019ஆம் ஆண்டின் மறுசீரமைப்புச் சட்டத்தின்படி ஜம்மு காஷ்மீர் ஒரு சட்டமன்றத்துடன் கூடிய ஒன்றிய பகுதியாக நிர்வகிக்கப்படுகிறது. லெப்டினன்ட் கவர்னர் இதன் நிர்வாகத் தலைவராக உள்ளார். சட்டமன்ற தேர்தல்கள் விரைவில் நடத்தப்பட உள்ளன. துரதிர்ஷ்டவசமாக இன்று ஏப்ரல் 22, 2025 பாகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட பலர் உயிரிழந்தது வருத்தமளிக்கிறது. இந்த சம்பவம் இப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் இயற்கை எழில் கொஞ்சுமிடமாகும், மேலும் அதன் வளமான கலாச்சாரம் மற்றும் வரலாறு பலரையும் ஈர்க்கிறது.